ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பாரிஜாதத்தை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய வீட்டில் வச்சுருப்பீங்க. எனக்கு என்னோட செடி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, வளர்ச்சி அப்படியே நின்று போயிருக்கு, பூக்கள் வைக்கவே மாட்டுது. நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தபோது ஒரு மொட்டு இருந்தது, அதுவும் கொட்டி போச்சு. அதே மாதிரி தொடர்ச்சியாக இலைகள் வெளுத்து போகுது பாரிஜாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொட்டுக்களும் தானாகவே கொட்டி போகுதுன்னாலும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாரிஜாதம் பூக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நேற்று ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம், அப்போ எடுத்த வீடியோ தான் பார்க்குறீங்க. ரொம்பவே அழகான யூனிக் பாட்ஸ் எல்லாமே இருந்து நம்ம கார்டனுக்கு எப்படிலாம் செட் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பாட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. ரொம்பவே அழகழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா யூனிக்காக இருந்தது. அப்புறம் இந்த காயர் பித்து இருக்கு இல்லைங்களா, கொக்கோ பீட்லேயே செய்யக்கூடியது. ஹேங்கிங் பேஸ்கெட் பார்க்கலாம், நிறைய விதைகள் இருந்தது. கொக்கோ பீட்டு இப்போ பார்க்குற பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் மணி பிளான்ட்லாம் வைக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கு, இதுதாங்க ஹேங்கிங் பிளான்ட் சொன்னேன் இல்லையா, அந்த மண் இதில் கொஞ்சமாக போட்டு நீங்கள் செடி வச்சாலே அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். இப்போ பார்க்குறது இந்த பால்கனிலெல்லாம் வாங்கி செட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஹேங்கிங் பார்ட்ஸு, அதுதாங்க ரொம்ப அழகழகாக நிறைய விதமான டூல்ஸு. பிளான்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரேர் இந்த லக்கி பிளான்ட் மட்டும்தான் இருந்தது. மற்றபடி டூல்ஸு, உரம், விதைகள் எல்லாமே இருந்தது. ஓவரால் சுற்றி காட்டிட்டேன். இன்றைக்கி பாரிஜாதம் இலைகள் நல்ல பச்சை பசேல் இருக்கணும். இல்லை அப்படின்னாலே மெக்னீஷியம் குறைபாடுன்னு அர்த்தம். அந்த மெக்னீஷியம் குறைபாடு இருக்கிறதுக்கு நம்ம கடையில் வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட் யூஸ் பண்ணலாம். இல்லைங்க எனக்கெல்லாம் கிடைக்காது, ஈஸியாக செலவில்லாமல் சொல்லுங்கள் அப்படின்னா மூக்கடலை எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ஊற வைக்கிற தண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். மூக்கடலை வச்சு செய்யக்கூடியது தான். அப்படி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா ஏற்கனவே செஞ்ச வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். பாரிஜாத செடியோட இலைகள் வெளுத்து போகுது அப்படின்னா தொடர்ச்சியாக அதை நீங்கள் அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டா கூட இலைகள் இன்னுமே கூட கருக ஆரம்பித்து செடியே பாழாக போயிடும். முடிஞ்ச அளவுக்கு அந்த சமயத்தில் லைட்டாக மெக்னீஷியம் இருக்கக்கூடிய இந்த உரங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பூ வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலவை சார்ந்த உரங்கள் கொடுக்கணும். உங்ககிட்ட மண்புழு உரம் இருக்குது அப்படின்னா 15 நாளைக்கு இடைவெளியில் வச்சு கூட பூக்கலை அப்படின்னா அடுத்து வேறு உரங்கள் ஏதாவது யூஸ் பண்ணி பாருங்கள். நான் கடற்பாசி எப்போவுமே என்னுடைய கார்டனில் கொடுக்கறது உண்டு. லிக்விடாவோ இல்லை கிரானியூல்ஸாவோ நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். அடுத்ததாக பஞ்சகாவியம் இல்லை அமிர்த கரைசல், இதை ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. இல்லை ஏதாவது ரோஸ் செடிங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரோஸ் மிக்ஸ் இருக்குது இல்லையா, ரோஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணோம் இல்லைங்க, பூக்காத எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரி மிக்ஸு யூஸ் பண்ணலாம். ராக் பாஸ்பேட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு 20 நாளில் அதில் வளர்ச்சி பார்க்க முடியும். செடியோடைய ஆரோக்கியம் திரும்ப ஆரம்பிச்சிடும். அப்புறம் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்ததாக மொட்டுக்கள் ஏன் கொட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் அந்த தண்டு பகுதியில் சத்துக்கள் குறைபாடு இருக்கும். பொட்டாசியம் நிறைய இருக்கணும் மொட்டுக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி உரங்கள் நம்ம கொடுக்கணும். பொட்டாசியத்துக்குன்னு தனியாக உரங்கள் கொடுக்காம இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ரோஸ் மிக்ஸோ இல்லை ராக் பாஸ்பேட், கடற்பாசி, இல்லை வீட்டில் செய்யக்கூடிய பழக்கரைசல், அமிர்த கரைசல், இந்த மாதிரி எதை வேணால் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். இப்போ காட்டுற இந்த கொண்டக்கடலை, மூக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, இதையும் நீங்கள் கொடுக்கலாம். இது கூட நான் ஒரு 3 பொருள் சேர்த்து செஞ்சுருக்கேங்க. ஒரு செடிக்கு ஒரு உருண்டெல்லாம் போட்டால் கண்டிப்பாக பத்தாது. ஒரு 3 உருண்டையாவது போட்டு செடிக்கு நம்ம செய்யும் பொழுது நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். பாரிஜாதம்ன்றது வேறு, பவளமல்லி வேறு. பாரிஜாதம் பூக்கள் இப்படி தாங்க இருக்கும். நம்ம காட்டணும் இல்லையா ஆரம்பத்திலே, பூக்கள் நல்லா தடிமனாக இருக்கும், வாசனை அடிச்சிக்கவே முடியாது. ஒரு தாழம்பூ பூத்திருந்தால் அந்த வாசனை எப்படி இருக்கும், அதுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு தேவலோக மலர் சொல்லலாம். அதே நீங்கள் பவளமல்லி அப்படின்னா காம்பு ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து கிளியராக புரிஞ்சு வச்சுக்கோங்க. பாரிஜாதத்தோட மொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெருசாக இருக்குங்க. அதை தாங்கி வளரக்கூடிய அந்த சத்து அந்த செடிக்கு தண்டு பகுதிக்கு இருக்கணும். அதுக்கேற்ற உரங்கள் நம்ம கொடுத்து ரெடி பண்ணிடணும். நல்ல வெயில் படுற இடத்துல வைக்கணும். முக்கியமாக இதை பார்த்துக்கோங்க. அப்போது தண்ணி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஓவர் வாட்டரிங் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கேர் கொடுத்துட்டு உரங்கள் கொடுத்துட்டு வாங்க. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இப்போ பூத்திருந்ததுலேயும் அதே மாதிரி பூக்கும். அப்போது இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய் பாய். ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.